பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் அப்புறம் அதை பற்றின அவேர்னஸ். ஆட்டிசம்னா என்னங்க? ஆட்டிசம்னா மன இறுக்கம்னு சொல்லுவாங்கங்க தமிழில். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க தெரியாதுங்க. அவங்களோட நீட்ஸை கூட சொல்ல தெரியாது. அவங்க யார்கிட்டையுமே சோஷியலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். தூக்கம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இர்ரெகுலராக தான் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஐசோலேட்டடாக தான் இருக்கணும்னு நினப்பாங்க. சும்மா காரணமே இல்லாமல் வந்து அவங்களுக்கு அழுவுறது அந்த மாதிரி தொந்தரவுலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே வந்து தெரியாது. அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரியும், ஆனால் என்னன்றது தெரியாது. அப்படி நமக்கு ஏதோ ஒரு அந்த குழந்தைய பற்றி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிகிற டைம்லேயே போய் நம்ம கரெக்டான டாக்டர்கிட்ட காமிச்சு என்ன அந்த குழந்தைக்கு இஷ்யூ அப்படின்றத அட்ரஸ் பண்ணோம்னா ஆரம்பத்தில் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, நிறைய தெராபிஸ்ட் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் முறையாக என்ன பண்ணுறது இந்த குழந்தைங்களுக்குன்னு வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாங்க. தெராப்பி வந்து கண்டிப்பாக இந்த குழந்தைங்களுக்கு தேவை. தெராப்பி மட்டும் போதாதுங்க, மெடிக்கேஷனும் தேவைப்படுது. ப்ளஸ் வந்து இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் எவ்வளோ தூரம் நம்மளால் அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சு அந்த குழந்தைங்க பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வரலாங்க. நான் கூட மித்ராவை அப்படி தாங்க ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஏற்பாடு பண்ணி அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நம்ம வேலை அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் வந்து 1 மணி நேரம் தான் அவளுக்காக வந்து செலவிட முடியும், பட் நீங்கள் தான் அவள் கூட வந்து ரொம்ப நேரம் இருக்கிறீங்க, உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என் குழந்தை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அவள் கூட உட்காரும் போது தான் வந்து என்ன அவளை பற்றி வந்து தெரிஞ்சுக்க முடியுது, அவளோட ஸ்கில்ஸ் பற்றி வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஏன் அழுகிறா, ஏன் வந்து ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அவள் கூட வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேங்க. கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவள் கூட நான் வந்து ஷேடோ டீச்சராக ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போய் தான் அந்த குழந்தைக்கு இவ்வளோ திறமை இருக்குன்றதை நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து ஒவ்வொரு திறமை இருக்கலாம், இல்லைன்னா மல்டி டேலண்டடாக கூட இருக்கலாம் அந்த குழந்தைங்க. நம்ம அவங்க கூட எவ்வளோ தூரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அந்த குழந்தைங்க ஏதாவது அடம் பிடிக்குது அப்படின்னா எல்லா டைமே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, எப்போ பார்த்தாலும் வந்து அவங்க அப்படி தான், அதனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. அவங்கள வந்து எப்படி வந்து நம்ம நார்மலாக நம்மள மாதிரியே நம்ம லைஃபுக்கு கொண்டுட்டு வர முடியுன்றத நம்ம யோசிக்கணுங்க. அவங்கள சும்மா கேஜெட்ஸ் கொடுத்து அடிமையாக்கிறதோ, ஓகே டிவி பார்த்தா பரவாயில்ல என்ன அப்படின்ற மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு ரொட்டீன் லைஃப்க்கு வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். காலைல ஏஞ்சமா, குளிச்சோமா, பல்ல விளக்கணுமா, ஸ்கூலுக்கு போனோமா, நம்ம இந்த டைமில் இது பண்ணணும்னு ஒரு ரொட்டீனை வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண வைக்க கற்றுக் கொடுத்துடணும். அப்புறம் வந்து ரெகுலராக வந்து அவங்கள வந்து ஒரே மாதிரியே வந்து டெய்லி படி, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லாமல் அவங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் பண்ண வைக்கணுங்க. ஏன்னா எப்பயுமே வந்து என்னடா சும்மா படின்றாங்க, சும்மா எழுதுன்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் வந்து கொஞ்சம் பண்ண வைக்கணும். அவங்க வந்து நல்லதாக ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கணுங்க. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்கள யாருன்னா வந்து ஆர்டிசம் இல்லை வேறு ஏதாவது வந்து டிசபிலிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஸ்டெப்பை எடுங்க. கண்டிப்பாக அவங்க நல்லா வருவாங்க. நன்றி, வணக்கம்.